السلام عليكم ورحمة الله تعالى وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. பேரன்பு மிக்கவர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் 6 நோன்புகளை முடித்துவிட்டு 7வது தராவியை தொழுதுவிட்டு 7வது நோன்பை வைப்பதற்காக வேண்டி நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய ஹயாத்தை இன்னும் பல நோன்புகளுக்கு நீடித்து தர வேண்டும் என்று துஆ செய்தவனாக, முதல் 10 எப்பொழுதும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லக்கூடிய அல்லாஹும் மர்ஹம்னா பிரஹ்மத்திக்க யா ரஹ்மர் ராஹிமீன், கிருபையாளனுக்கெல்லாம் கிருபையாளனே எங்களின் மீது உன்னுடைய கிருபையை எங்களுக்கு பொழியச் செய்வாயாக என்ற துஆவை ஓதியவனாக, அருமையானவர்களே, இந்த இஸ்லாம் இந்த வையகத்திலே மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக பார்க்கப்படுது என்று சொன்னால், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்த நிலையிலே உள்ள யார் என்பதை நான் பார்க்கின்ற பொழுது சஹாபா பெருமக்கள். இந்த சஹாபா பெருமக்களுடைய மிகப்பெரிய புரட்சிதான் இந்த இஸ்லாம் இந்த வையகத்திலே மென்மேலும் தலைத்தோக்க செய்து கொண்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த மார்க்கத்திற்காக மிக உறுதுணையாக இருந்த, இப்படி கூட சொல்லலாம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரார்த்தனை செய்தார்களாம். மிகவும் ஒரு நெருக்கடியான ஒரு காலகட்டம், தூதுத்துவத்தை கொடுத்ததற்கு பின்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கத்து மண்ணிலே அழைப்பு பணி செய்வதற்கு மிகவும் ஒரு நெருக்கடியான ஒரு சூழலிலே தள்ளப்பட்டார்கள். அந்த குறைசிகளெல்லாம் முஹம்மதை நம்பிக்கைக்குரியவர்கள், அவர் எங்களுக்கு நேசத்துக்குரியவர்கள் என்று சொன்னாலும் கூட, அவர் சொல்லக்கூடிய அந்த தௌஹீதை ஏற்க மறுத்து, அவர் எப்படியாவது இந்த தௌஹீத் கொள்கையை சொல்லவிடாமல் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எந்த கொள்கையிலே நிலைத்திருக்கிறோமோ அந்த கொள்கையிலே நாம் என்ன செய்ய வேண்டும், வாழ வேண்டும் என்பதாக எண்ணிக்கொண்டிருந்த ஒரு சூழல். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நெருக்கடி, இந்த தௌஹீதை எப்பொழுதாவது இந்த மக்காவிற்கு வெளியிலே கொண்டு செல்ல வேண்டும், எப்படியாவது நம்முடைய இல்லத்தில் உள்ள அந்த தௌஹீதை, இல்லத்திலே ஒளித்திருக்கக்கூடிய அந்த தௌஹீதை நம்முடைய இல்லத்திலிருந்து கௌபுத்தலாக இருக்கக்கூடிய அல்லது மக்காவுடைய பகுதிகளிலே எப்படியாவது நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்பதாக அவருடைய உள்ளங்களிலே நினைத்து கொண்டிருக்கின்ற சமயத்திலே, அந்த மக்கா நகரிலே பல வீரர்களை கொண்டிருந்த அந்த மக்கா நகரம், அந்த மக்கா நகரிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி துஆ செய்கிறார்கள், யா அல்லாஹ், இந்த மார்க்கத்தை நிலைநிறுத்த வேண்டும், இந்த மார்க்கத்தை என்னோடு சேர்ந்து இந்த வையகம் முழுவதும் பரப்புவதற்கும், முதலிலே இந்த மக்கா நகரிலே இந்த தௌஹீதை சொல்வதற்கும் எனக்கு வக்கபலமாக ஒரு ஆள் வேண்டும் என்பதாக கேட்கின்ற பொழுது, அல்லாஹ்விடத்திலே ஒன்று அபூஜஹலை கொடு அல்லது உமரை கொடு, உனக்கு தெரியும் யார் நீதமானவர் என்பதாக, உனக்கு தெரியும் யார் இந்த மார்க்கத்திற்கு வந்தால் அவர்கள் உறுதுணையாக இருக்கிறார் என்பதாக அப்படி துஆ கேட்கின்ற பொழுது, வல்ல ரஹ்மான் இந்த மக்களுக்காக வேண்டி, இந்த உலகத்துடைய மக்களுக்காக வேண்டி உமரை தேர்ந்தெடுத்து கொடுக்கின்றான், உமரை தேர்ந்தெடுத்து கொடுக்கின்றான். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இவர்கள்தான் அரசியல்வாதிகளே சிறந்த, மிக தலை சிறந்த ஒரு அரசியல்வாதியாக இந்த உலகம் பார்க்கப்படுகிறது. காந்தியடிகள் சொன்னார்கள் ஒரு முறை, இந்த நாட்டிலே நல்ல ஒரு ஆட்சி மலர வேண்டும் என்று சொன்னால் அது உமருடைய ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பதாக, உமருடைய ஆட்சியாக இருக்க வேண்டும் என்பதாக காந்தியடிகளார் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறார். அதே நேரத்திலே இந்த உமர் என்று சொல்லக்கூடிய அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னால் அந்த மக்கா நகரிலே எப்படி இருந்தது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், தெரிந்து கொள்ள முடியும். ஒரு முறை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பகர் அருகே அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய ஆடை மிகவும் வெண்மையாக புத்தாடையாக இருந்து கொண்டிருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், உமர் அணிந்திருப்பது இது புத்தாடையாக இருக்கும் என்பதாக.
அப்பொழுது உமரை பார்த்து கேட்கிறார்கள், உமரே, நீங்கள் அணிந்திருப்பது துவைத்து வைக்கப்பட்ட ஆடையை நீங்கள் அணிந்திருக்கிறீர்களா அல்லது புதிதாக எடுத்து உடுத்தப்பட்ட ஆடையை அணிந்திருக்கிறீர்களா என்பதாக கேட்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், என் அருமை நாயகமே, பாசத்துக்குரியவரே, நான் அணிந்திருப்பது புத்தாடை கிடையாது, நான் அணிந்திருப்பது நன்கு துவைக்கப்பட்ட ஆடைதான் என்பதாக சொல்கின்ற பொழுது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமரை பார்த்து இப்படி சொன்னார்களாம், உமரே, நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் இந்த உலகத்திலே ஷஹீதாக்கப்படுவீர்கள், இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஆட்சி அதிகாரத்திற்கு நீங்கள் வரக்கூடியவராக ஒரு மனிதராக நீங்கள் இருந்து கொண்டிருப்பீர்கள் என்ற சுப செய்தியை அந்த இடத்திலே சொன்னார்களாம். ஆனால் இப்படி சுப செய்தி சொல்லப்பட்ட ஒரு மனிதர் இரண்டாவது ஹலீஃபாவாக இந்த உலகத்திலே இஸ்லாமிய மார்க்கத்தில் இரண்டாவது ஹலீஃபாவாக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதர் எப்படி இருந்தார்? அந்த மக்கா நகரிலே அவர் எப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார்? இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை எந்த அளவுக்கு எதிர்த்து கொண்டிருந்தார்? பொதுவாக மக்கா நகரிலே உக்கால் என்று சொல்லக்கூடிய சந்தை இருக்கும். அந்த சந்தையிலே யார் மாவீரராக இருப்பார் என்று பண்ணால் உமர் தான். ஒரு வட்ட மேஜை இருக்குமா, வட்ட மேஜை இருக்குமா அந்த சந்தையில, அதில் ஏறி உட்கார்ந்து கொண்டு எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னா மது அருந்தி கொண்டிருப்பாங்களாம். மதுவை அறிந்து கொண்டு அவரை பார்த்தாலே பயப்படக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய மக்கள், குறைசியுடைய தலைவர்கள் பயப்படுகிறார்கள், குறைசியில் பலமிக்கவர்கள் பயப்படுகிறார்கள் உமரை பார்த்து. எந்த அளவுக்குன்னு சொன்னா அங்கே என்னென்ன அவருக்கு ஆசைப்படுறாரோ அதெல்லாம் என்ன செஞ்சிருவார், நிறைவேற்றிக்கிறார் உமர். ஒரு முறை அப்படித்தான் ஒரு பலசாலி மல்யுத்த போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக மக்கா நகரிலே உள்ள வழக்கம். அந்த மல்யுத்த போட்டியிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த மட்ட மேசையிலே நல்லா ஹம்ரா அடிச்சுட்டு உட்காந்துருக்காரு, நல்ல போதை ஏறி. அப்போ அவன் எல்லாத்தையும் அடிச்சு போட்டு என்ன செஞ்சிருக்கான், அந்த மல்யுத்த இந்த மக்காவில் என்னை வென்றெடுக்கக்கூடியவன் யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கேட்க போகும்போது அங்கே உள்ள கூட்டம் எல்லாம் என்ன செய்யுதுன்னா உமரை பார்க்குது. அந்த வட்டமேஜையில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற நல்ல போதையில் இருக்கக்கூடிய அந்த உமரை என்ன செய்கிறாங்க, பார்க்குறாங்க. நேரம் என்ன செய்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்திரிச்சா அவங்களுக்கு தள்ளாட்டமே கிடையாது. ஒருத்தன் தண்ணி அடிச்சுன்னா என்ன இருக்கும், அப்படியே தள்ளாடுவான். ஆனால் உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்யவில்லை, தள்ளாடவில்லை. நேராக அந்த மனிதத்தில் போனாங்க, ஓங்கி ஒரு அறதான் வச்சா கீழே விழுந்துட்டான் காலடியில். அப்ப எப்படிப்பட்ட ஒரு பலமிக்க மனிதனாக உமர் ரலியல்லாஹு அவர்கள் அந்த மக்கா நகரிலே இருந்தார்கள் என்பதாக இந்த நிகழ்வின் மூலமாக நாம் என்ன செய்ய முடிகிறது, பார்க்க முடிகிறது. அது மட்டுமல்ல, இரண்டாம் ஹலிஃபாவாக போற்றப்பட்ட இந்த உலகத்திலே நீதிமிக்க ஆட்சியை வழங்கிய மனிதர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? முஹம்மதை நான் கொன்றாக வேண்டும் என்று துடிதுடித்துக் கொண்டிருந்த ஒரு இதயம் உமருடைய இதயம். உமருடைய இதயம், நான் நபியை எப்படியாவது கொன்றாக வேண்டும். குறைசிகள் என்ன நினைக்கிறார்கள், முஹம்மதை நாம் எப்படியோ நாம் என்ன செய்யலாம், இந்த மார்க்கத்தை ஒழிச்சுலாம் நம்ம பார்க்குறோம், ஆனால் முஹம்மதை ஒழித்து கட்ட முடியலையே, இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு ஏற்படுத்த வேணுமே. அவர்கள் ஒரு வட்ட மாநாடு மேஜை ஏற்படுத்தி இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு கொடுத்தாக வேண்டும். முஹம்மதை எப்படியாவது இந்த மண்ணிலே இல்லாமல் ஆக்கினால்தான் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் என்ன செய்ய முடியும், ஒழிக்க முடியும் என்பதாக கங்கணம் கட்டிக்கொண்டு தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள். யார் முஹம்மதை கொள்கிறார்களோ, யார் முஹம்மதை கொள்கிறார்களோ அவர்களுக்கு நாங்கள் 100 செந்நிற ஒட்டகை நாங்கள் வழங்குவோம் என்பதாக அறிவிக்கிறார்கள். 100 செந்நிற ஒட்டகை வழங்குவோம் என்பதாக அவர்கள் அறிவிக்கின்றார்கள். இந்த அறிவிப்பை கேட்ட மாத்திரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய வாளை எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிற்கு நேராக என்ன செய்கிறாங்க, போறாங்க. வெகு வேகமாக, எந்த அளவுக்கு அவங்களால் வேகமாக நடக்க முடியும், நான் நபியை இன்னைக்கு கொல்றேன், இஸ்லாத்தை இல்லாமல் ஆக்குறேன், நான் இன்னைக்கு 100 செந்நிற ஒட்டகை நான் வாங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக போய்கிட்டு இருக்காங்க. போய்கிட்டு இருக்க போகும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ஒரு சஹாபி தடுத்து நிறுத்துறாங்க. ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டார், உமருக்கு தெரியாது. தடுத்து நிறுத்துறாங்க. உமரை பார்த்து கேட்குறாங்க, என்னப்பா இவ்வளோ வேகமாக போறிய, என்ன விஷயம், கையிலெல்லாம் வாள் இருக்கு, என்ன விஷயம் அப்படின்னு கேட்க போகும்போது அப்போ அந்த மனிதர் உமரை சொல்கிறாங்க, நான் இந்த மாதிரி முஹம்மதை நான் போய் கொல்ல போகிறேன், முஹம்மதை நான் கொன்றளிக்க போகிறேன், அவர்னால் இந்த மக்கா நகரமே குழப்பமடைந்து கொண்டிருக்கிறது, ஏதோ தௌஹீதாம், ஏதோ ஒரு இசாரத்தாம், ஏதேதோ பேசி கொண்டிருக்கிறார், அவர் என்னை கொல்லாமல் விட மாட்டேன் என்பதாக சொல்கின்ற பொழுது அப்போ அந்த சகோதரர் சொல்கிறார், ஏன் முஹம்மதை கொண்டுட்டா எங்கள் கோத்திரம் எல்லாம் சும்மா இருந்துடுமா, உன்னை சும்மா விட்டுருவாங்களா, நீ எவ்வளோ பெரிய பழமிக்க ஆளாக இருந்தாலும் என்பதாக கேட்கின்ற பொழுது அப்போ உமர் கேட்குறாங்க, அப்போ நீனு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டியா, நீனு முஹம்மதை ஏற்றுக்கிட்டியா, நீனு தௌஹீதை கட்டிக்க, ஃபஸ்ட்டு உன்னையே கொள்றேன் பாரு அப்படின்னு சொல்லி கத்தை தூக்க போகும்போது நிப்பாட்டுறாங்க. முதல்ல நிப்பாட்டு உமர், போய் உன் வீட்டில் போய் பாரு, உன் தங்கையை போய் பாரு, உன் தங்கை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு போய் பாரு அப்படின்னு சொல்ல போகும்போது என்ன சொல்ற, உன் தங்கை இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டான், உன் தங்கை முஹம்மதை ஏற்றுக்கிட்டாங்க, இதுக்கு நீ என்ன பதில் சொல்ற, நீ போய் நேராக வீட்டுக்கு போ
அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சஹாபி. உடனே நேரம் என்ன செய்கிறாருன்னா தன்னுடைய தங்கை வீட்டுக்கு நேராக போகிறாங்க. போய் கதவை தட்டுறாங்க. அங்கே தங்கை திருக்குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். சூரத்து தாஹா வசனத்தை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். ஓதிக்கொண்டிருக்கின்ற போது வந்து பார்க்குறாங்க, கதவுல உமர் நிற்கிறாங்க. உடனே என்ன செஞ்சாங்க, தன் கணவரை மறைத்து விட்டு அந்த குர்ஆனை மறைத்து விட்டு வாங்கன்னு சொல்லி உள்ளே போகும்போது ஏதோ சத்தம் கேட்டேனே, என்ன ஓதிக்கிட்டு இருந்த, எனக்கு ஓதி காமி அப்படின்னு சொல்லிட்டு தங்கையுடைய கணவரையும் அடிக்கின்ற போது தங்கையுடைய கணவர் வந்து தடுக்கிறாரு. அதையும் மறுத்து இனி என்ன ஓதி அதை ஓதுன்னு சொல்ல போகும்போது சூரத்து தாகாவை அவனுடைய தங்கை ஓதி காண்பிக்கின்ற பொழுது அல்லாஹ் அந்த நேரத்திலே மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை அவருடைய உள்ளத்திலே என்ன செய்கின்றான், தருகின்றான். அதுதான் பூமா நபியுடைய துவா. யா அல்லாஹ் எனக்கு ஒன்று உமரை கொடு என்பதாக கேட்டார்களே, அந்த துவாவை அந்த நேரத்தில் என்ன செய்து கொண்டு கண்டான்னு சொன்னால் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு மிகப்பெரிய ஒரு திருப்பத்தை உமர் ரலியல்லாஹு இல்லத்தை கொடுத்து நேராக என்ன செய்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கொல்லப்போன இதயம் என்ன செய்கின்றது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை விரும்பக்கூடிய இதயமாக சென்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அஸ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஸ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு என்ற அந்த ஷஹாதத்தை மொழிகின்றார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமாக இருக்கிறார்கள். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே சஹாபாக்கள் கேட்கிறார்கள். பொதுவாக உமர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அல் ஃபாரூக் என்பதாக. நல்லதையும் தீமையும் பிரித்தெடுக்கக்கூடியவர், ஃபார்க் வித்தியாசத்தை காட்டக்கூடியவர். இந்த பேர் எப்படி வந்தது என்பதை கேட்கிறாங்க. சஅல்து உமர் இப்னு ஹத்தாப் லி ஐயி ஷைஇன் சமியத்து ஃபாரூக், ஏன் ஃபாரூக்னு உங்க பேர் வச்சாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை ஏன் ஃபாரூக்னு பேர் வச்சாங்க? கால அப்ப சொன்னாங்க, நான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இல்லத்திற்கு நான் இஸ்லாத்தை ஏற்பதற்காக நான் போனேன். அஸ்லமு ஹம்சா கப்ல பி ஸலாசத்தி ஐயாம், அவங்க சாட்சா அப்பதான் 3 நாளைக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டு இருந்தாங்க. 3 நாளைக்கு முன்னாடி இஸ்லாத்தை அவங்க சாட்சா ஏத்துக்கிட்டாங்க. இதை பார்த்துன்னு எனக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா ஹம்சாவும் மிகப்பெரிய ஒரு வீரர், உமருக்கு ஈக்கலான ஒரு வீரர். எந்த அளவுக்கு சொன்னா வரலாறை சொல்லப்படுகிறது, ஒரு முறை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அபூஜஹல் என்ன செஞ்சிட்டான், திட்டிவிட்டான், கடுமையான திட்டிவிட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப மனவேதனை. அவங்க ஹம்சா ஊர்ல இல்லை, வெளியூர் போயிருந்தாங்க. வெளியூர் இருந்து வரப்போகும்போது அப்போ தெருவு நிற்கக்கூடிய ஒரு பெண்மணி இந்த மாதிரி முகமதை அவன் திட்டிப்பட்டான், ரொம்ப மனக்கவலையாக இருக்காங்க அப்படின்னு சொன்னனேமே, நேராக அந்த மக்க குறைசிகள் குமிழ் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு சென்று என்ன செஞ்சாங்க, இறங்கடா நீ வெளியே வாடா அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை அடிச்சாங்க. பல்லெல்லாம் செதறி போய் கண்ணம்லாம் வீங்கி போச்சு அவனுக்கு, அபூஜஹலுக்கு. அப்ப அந்த அளவுக்கு வீரம் இருந்த தெரிந்த ஒரு மனிதர் இஸ்லாத்தை 3 நாளுக்கு முன்னாலே தான் ஏற்றுக்கொண்டார் என்பதை நான் கேள்விப்பட்டு விட்டு நான் சென்னேன், போனேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே, யா ரசூலல்லாஹ், நாம் உயிர் வாழக்கூடிய காலங்களிலும் அல்லது நாங்கள் மௌத்தாகக்கூடிய காலங்களிலும் நாம் சத்தியத்தின் மீது தானே இருந்து கொண்டிருப்போம் என்பதாக கேட்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அந்த கேள்விக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், பலா வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய ஆத்மா என்னுடைய கைவசம் இருக்கிறதோ அவனின் மீது சத்தியமாக நாங்கள் என்ன செய்கின்றோம், இன்னக்கும் அலல் ஹக்கி, நாம் சத்தியத்தின் மீது தான் இருக்கிறோம். அப்பதான் இஸ்லாம் என்ன செய்கிறது, இந்த வார்த்தையுடைய பிரகடனத்துக்கு அப்புறம் தான் உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, அப்புறம் ஏன் ரசூலுல்லாஹ் நீங்க நாம் மரணித்தாலும் உயிரோடு இருக்கின்ற பொழுதும் சத்தியத்தில் இருக்கின்ற பொழுது ஏன் இன்னும் இந்த 4 மூலைக்கு இஸ்லாத்தை நாம் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும்? இதோ நாம் கௌபத்துல்லாவிற்கு போவோம், இதோ ஹம்சா இருக்கிறார், நான் இருக்கிறேன், எங்கள் நடுவில் நீங்கள் நின்று கொள்ளுங்கள், நாங்கள் அவர் சஹாபாக்கள் எல்லாம் உங்களை அரவணைப்பாக நாங்கள் செல்கிறோம் என்பதாக என்னை வாங்க வெளியில போலான்னு சொல்லிட்டு அப்பதான் என்ன செய்யறாங்க, உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க. சொன்ன மாத்திரத்திலே சஹாபாக்கள் சந்தோஷம் அடைகிறார்கள், அபூபக்கர் சந்தோஷம் அடைகிறார்கள், உஸ்மான் சந்தோஷம் அடைகிறார்கள், ஹம்சா சந்தோஷம் அடைகிறார்கள். என்ன செய்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடுவில் நிற்க வைத்து அரணாக இந்த சைடும் ஹம்சாவும் இந்த சைடும் உமரும் என்ன செய்யறாங்க, கையை கோர்த்து கொண்டு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற அந்த திருக்கலிமாவை ஓதிவனாக கௌபத்துல்லாவிலே நுழைகிறார்கள். நுழைந்து அங்கே கௌபத்துல்லாவிலே என்ன செய்கிறார்கள், தவாப் செய்யக்கூடிய அளவிற்கு என்ன செய்யப்பட்டது என்று சொன்னால் மார்க்கம் அப்பொழுதுதான் வெளிப்பட்டது. அந்த அளவுக்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீரத்தை பார்த்து எவ்வளவு பெரிய தலைவனாக இருந்தாலும் என்ன செய்வான், பயந்து கொள்ளக்கூடிய, உமரிடத்தில் நாம் எந்த துன்பம் வைத்துவிடக் கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதராக என்ன செஞ்சார் உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார் என்று சொன்னார். அவர்கள் சொன்னாங்க, ஒரு சஹாபி இப்படி சொல்றாங்க, எப்பொழுது உமர் ரலியல்லாஹு இஸ்லாத்துக்கு வந்தாங்களோ அப்ப நாங்கள் என்ன செஞ்சோம், சந்தோஷமாக என்ன செஞ்சோம், மக்கால வாழ ஆரம்பிச்சோம், எங்களுடைய தௌஹீதை சந்தோஷமாக எடுத்துரைக்க ஆரம்பித்தோம். அது மட்டுமல்ல, எங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் கௌபத்துல்லாவை மிகவும் ஒரு
அல்லாஹ்விற்குரிய நேசத்துக்குரிய அந்த கௌபத்துல்லாவிலே நாங்கள் என்ன செய்வோம், மிகவும் சுதந்திரமாக தவாஃப்களை நாங்கள் செய்ய ஆரம்பித்தோம் என்பதாக சொல்கிறார்கள் சஹாபி. அது மட்டும் இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடிவுக்கு கொண்டு வருகிறேன். உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி என்பது நமக்கு தெரியும். ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அவர்களும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களும் ஒரு வேலை நிமித்தமாக வெளியூருக்கு சென்று மதீனாவுக்கு திரும்பி கொண்டிருக்கிறார்கள். அப்போ மதீனாவுக்கு திரும்புகின்ற பொழுது அலியையும் இப்னு மஸ்ஊதையும் என்ன செய்கிறார்கள், போகச் சொல்லிவிட்டு தனியாக போய் கொண்டிருக்கிறார்கள். போய் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மூதாட்டி அந்த வழியில் நின்று கொண்டிருக்கிறார். நின்று உமர் ரலியல்லாஹு அந்த மூதாட்டியை பார்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இந்த எங்கே போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அந்த மூதாட்டியை பார்த்து கேட்குறாங்க. இந்த மாதிரி எங்கே போய்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அந்த மூதாட்டி சொல்ல போகும்போது இந்த உமர்னு ஒருத்தவர் இருக்காராங்க. அந்த மூதாட்டி சொல்கிறாங்க அவங்ககிட்ட, உமர், ஆனால் உமர்னு தெரியாது அவங்களுக்கு. உமர்னு ஒருத்தவர் இங்கே ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார். அவர் என்னை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது, என்னை பற்றி கவலைப்பட்டதே கிடையாது என்பதாக சொல்கின்ற பொழுது என்ன சொல்கிறீங்க, உங்களுக்கு என்ன அப்படி ஒன்று குறை வச்சாரு, அந்த ஆட்சியில் என்ன இருக்காரு, நான் இங்கே மதீனாவில் இங்கே ஒரு ஏதோ ஒரு முறையில் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றேன், என்னை பற்றி என்னுடைய கஷ்டங்களை பற்றி அறியாத ஒரு நபராக அந்த ஆட்சியாளர் இருந்து கொண்டிருக்கிறார், அவர் எப்படி என்ன ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார் என்பதாக கேட்கின்ற பொழுது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அந்த இடத்திலே மிகவும் கண்கலங்கியவர்களாக, மிகவும் வருத்தப்பட்டவர்களாக தன் பையில இருந்த அந்த 25 திர்ஹத்தை எடுத்துக்கொண்டு அந்த மூதாட்டிகளை கொடுத்து விட்டு, இதோ இந்த ஆட்சி செய்திருக்கக்கூடிய அந்த ஆட்சியாளர்கள் நியாயமானவர் தான் என்பதை உங்களை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அதுபோன்று உங்களுக்கு ஏற்பட்ட குறைகளுக்காக அல்லது உங்களுடைய வாழ்வியிலே ஏற்படுத்த அந்த நெருக்கடிக்காக நான் உங்களிடத்திலே மன்னிப்பு கேட்கிறேன் என்பதாக சொல்கின்ற பொழுது திரும்பி சென்ற அந்த அலி ரலியல்லாஹு அவர்களும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு திரும்ப வர்றாங்க. என்ன உமரே அப்படின்னு கேட்க போகும்போது பக்கத்தில் இப்படி உமர் நிற்கிறாங்க, இந்த மூதாட்டி நிற்கிறாங்க. இப்போ 2 பேர் வர்றாங்க. வந்து கேட்கும்போது சொல்லுங்கள் ஹலிஃபாவேன்னு கேட்க போகும்போது இவங்களுக்கு உடனே திருக்குன்னு தூக்கி போயிடுச்சு அந்த மூதாட்டிக்கு. என்னடா இவங்க தான் உமரா, இவங்க தான் ஹலிஃபாவா? அப்போ பயப்படுறாங்க, ஐயோ நமக்கு என்ன ஆக போகுதுன்னு தெரியல. இப்போ இன்றைக்கி இந்திய திருநாட்டில் செய்யக்கூடிய அழிச்சாட்டையுடைய ஆட்சிகள் எப்படி இருக்குது நமக்கு தெரியும். அவருடைய இந்த முஸ்லீமுடைய அடக்குமுறைகள் எப்படி செய்கிறாங்க நமக்கு தெரியும். ஆனால் அப்போ கேட்க பயப்படுறாங்க. அப்போ உமர் சொன்னாங்க, மூதாட்டியை நீங்கள் பயப்படாதீங்க, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன், உங்களை நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு என்னுடைய இதயத்தை நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க, தெளிவுபடுத்திருக்கீங்க. என்னுடைய இதயத்தை நீங்கள் தெளிவுபடுத்துறீங்க, நான் உங்களை ஒன்றும் சொல்ல மாட்டேன், உங்களை ஒன்றும் செய்ய மாட்டேன், நீங்கள் சந்தோஷமாக சென்று வாருங்கள் என்பதாக சொல்லிவிட்டு அந்த 25 திர்ஹத்தையும் என்ன செய்கிறாங்கன்னா இப்னு மஸ்ஊதையும் அலியை சாட்சியாக வைத்து என்ன செய்கிறார்கள், குடிக்கிறார்கள். அப்படிப்பட்ட நீதமாக ஆட்சி செய்யக்கூடிய மனிதராக இருந்தார்கள். எப்படிப்பட்டவர், மது அருந்தியவர், தன்னுடைய மனப்போக்கிலே வாழக்கூடியவர், நபியை கொல்ல வேண்டும் என நினைத்தவர், இஸ்லாத்தை ஏற்றதற்கு பின்னால் மிகப்பெரிய ஒரு நீதமான ஒரு ஆட்சியை இந்த உலகத்தில் ஒரு பொலிட்டிக்கல் நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் செய்யணும்னா உமர் ரலியல்லாஹுடைய வரலாற்றை நீங்கள் படிச்சுட்டு இந்த ஆட்சிக்கு நீங்கள் வந்தீங்கனாவே போதும். பிரதமர் ஆனீங்கனாங்களே போதும், முதலமைச்சர் ஆனாவே போதும், அல்லது ஒரு கவுன்சிலர் ஆனால் போதும், அல்லது ஒரு வார்டு உறுப்பினர் இருந்தால் கூட போதும். உமர் ரலியல்லாஹுடைய அந்த வரலாற்றை படித்தீர்கள் சொன்னால் நீதமான முறையிலே இந்த மக்களுக்கு ஆட்சி வழங்கக்கூடியவராக நாம் மாறுவோம். அப்படிப்பட்ட ஒரு தௌஃபீக்கை நமக்கு அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. எப்படி உமர் ரலியல்லாஹு நீதமான ஆட்சி வழங்கினார்களோ அதுபோன்று நீதமான மக்களிடத்தில் நடந்து கொண்டார்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் நம்முடைய உம்மத்துகளிலும் வரக்கூடிய பாக்கியத்தை தந்தல் புரிவானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.